back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, as I am promoted to 10th standard, I am having a lot of SIP test. So அதனால நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா, உங்க கூட சேர்ந்து நான் வந்து ஒரு ஸ்டடிங் சேலஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். டெய்லியுமே ஒரு சப்ஜெக்ட் எடுத்து உங்களுக்கு ஏதோ விஷயம் நான் கத்துக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட நான் வந்து பேச போறேன். ஸோ ஐம் so excited to start this series studying challenge. ஸோ டெய்லியுமே ஒரு நாளுமே நம்ம வந்து ஏதோ ஒரு கொஸ்டின், நான் படிச்ச கொஸ்டினோ இல்லை நான் படிக்க வேண்டிய கொஸ்டினோ நான் படிச்சு உங்ககிட்ட நான் வந்து சேர்ப்பேன். அதை வந்து நீங்களும் பாப்பீங்க, நானும் அதை பார்த்து நானும் கத்துக்குவேன். ஸோ இந்த சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நான் டெய்லியும் வந்து ஸ்டடிங் சேலஞ்ச் போடும் போது உங்களுக்கு வரும், அந்த வீடியோ வந்து சேரும். ஸோ அதனால really excited to start this challenge. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது 10th படிக்கிறாங்கன்னா ப்ளீஸ் சென்ட் திஸ் வீடியோ டு தெம், பிகாஸ் 10th உடைய ஸ்டார்டிங்ல நம்ம இருக்கோம். ரொம்பவே இதோட நம்ம ரொம்பவே பேஷனோட நம்ம வந்து இந்த 10th ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால இந்த சிப் டெஸ்டுக்கு நான் வந்து ஜியாகிரபி தான் இந்த சிப் டெஸ்டோட போர்ஷன். ஸோ அதனால நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பப்ளிக் எக்ஸாம்ல இந்த இயரோடைய இம்பார்ட்டன்டான கொஸ்டினான வாட் இஸ் மென்ட் பை சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் நான் பேச போறேன். திஸ் இஸ் an important detail and the most easiest detail. Many of them may think that it is bit big in guide, but guideல பெருசா இருந்தாலும் இதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து படிச்சு எழுதிக்கலாம். ஸோ இதை வச்சுதான் நான் வந்து எனக்கு புரிஞ்சதான் வந்து நான் நோட்ஸா எழுதியிருக்கேன். ஸோ அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். இது எப்படி வந்து நம்ம டீட்டெயில்ல எழுதலாம், இது எப்படி டீட்டெயில் எழுதலாம் தான் நம்ம பார்க்க போறோம். சவுத் வெஸ்ட் மான்சூன் பத்தி நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் மென்ட் பை சவுத் வெஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டீட்டெயில் அப்படின்னு போட்டுக்கோங்க. டீட்டெயில் பாருங்க நான் எப்படி போட்டிருக்கேன்னு. Here you can see it. Here in this. ஓகேவா, இங்க பாருங்க இந்த போட்டோல I have took this detail answer. So இங்க டீடைல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் போட்டிருக்கேன். சவுத் வெஸ்ட் மான்சூன் போட்டு அது ஒரு பெரிய இதுவா டைட்டிலா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே 4 சப்டைட்டில் இருக்கு. அதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், Arabian Sea branch, Bay of Bengal branch and conclusion மாதிரி 4 பார்ட்ஸ் இந்த டைட்டில்ல 4 சப்டைட்டில்ஸ் நான் பிரிச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்க எழுதினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்ல மார்க் வந்து டீட்டெயில வரும். நீங்க ஒண்ணுமே பெரிய கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து இது பெருசா இருக்கு ஐயோ அப்படின்லாம் நீங்க பயப்பட தேவையில்லை. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு இது நான் படிச்ச வரைக்கும். ஏன்னா இது வந்து புரிஞ்சா ஈஸியா எழுதலாம். நீங்களே வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு மைண்ட்ல வர்றது நீங்க என்ன படிச்சீங்களோ அதை வச்சு நீங்க எழுதலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு டீடைல். இது வந்து நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணிடுங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தேம் ஆல்சோ. ஓகே, நம்ம வந்து இப்ப நம்ம லெட்ஸ் கெட் இன்டு திஸ் ரிவிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் போட்டு நான் எழுதிருக்கேன் பாருங்க. இது வந்து 4ஆ பிரியுது. இன்ட்ரோடக்ஷன், அரேபியன் சி பேஸ், Bay of Bengal branch and conclusion. First வந்து introduction பாக்குறோம். Introductionல first point என்னன்னு பாருங்க, கிட்ட பாருங்க. The southwest monsoon is the most significant feature of the Indian climate. Indian climate ஓடைய most significant most unique, most beautiful, most important feature in the Indian climate. Indian climateக்கும் வெதருக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். கிளைமேட்ன்றது ஒரு லாங் டேர்ம் ஒரு அட்மாஸ்பியரிக் சேஞ்சஸ். ஸோ லாங் டைம் இந்தியன் கிளைமேட்லாம் என்ன ஆகுது, சம்மர், வின்டர், சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன்லாம் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி கிளைமேட்டோடைய மோஸ்ட் சிக்னிபிகன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் யூனிக் பெஸ்ட் ஃபியூச்சர்னா அது கண்டிப்பா சவுத் வெஸ்ட் மான்சூனா தான் இருக்க முடியும். அந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல எதை பத்திலாம் நம்ம பேசுறோம் அப்படின்னா,
அதோட மெயின் ஃபியூச்சர் அதோட அது எது அது அது வந்து நம்ம வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்த்துட்டு இருக்கோம். சோ வந்து இப்ப இன்ட்ரோடக்ஷன்ல வந்து அதை பத்தி நம்ம சொல்ல போறோம். அது என்னன்னு மட்டும் சொல்ல போறோம். இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்னா என்னது அப்படின்னு சொல்ல போறோம். சவுத் வெஸ்ட் மான்சூன் எதனால த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அப்படின்னு நமக்கு எழுதுறோம். த சவுத் வெஸ்ட் மான்சூன் இஸ் த மோஸ்ட் சிக்னிபிகன்ட் ஃபீச்சர் ஆஃப் த இந்தியன் கிளைமேட்னு எழுதுறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னா, the southwest monsoon takes place normally over the southern tip of the country by the first week of June and it covers the whole country by 15th of July. So இந்த இது வந்து இது எதை பத்தி சொல்றாங்க, இது இந்த ஒரு பாயிண்ட் எதை பத்தி சொல்றாங்கன்னா, எந்த இடத்துல இது நடக்கும், எந்த இடத்துல இந்தியால எந்த இடத்துல சவுத் வெஸ்ட் மான்சூன் நடக்கும், எந்த டைம்ல எந்த டியூரேஷன் எவ்வளவு டியூரேஷன் எடுக்கும், எந்த டேட்ல எந்த டைம்ல இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் நடக்கும் அப்படின்றதுதான் சொல்றாங்க. சோ இது பாருங்க, படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சவுத்தர்ன் டிப் அப்படின்னா கன்னியாகுமரி தான் சவுத்தர்ன் டிப் ஆஃப் அவர் கண்ட்ரி, ரைட்? சோ சவுத்தர்ன் டிப்ல இருந்து நார்மலினா யூஸ்வலாவே வந்து இந்த சதர்ன் டிப்ல தான் வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் டேக்ஸ் பிளேஸ் நடக்குது. இட் அக்கர்ஸ் இந்த கன்னியாகுமரி இது வந்து. ஸோ இது வந்து சதர்ன் டிப் ஆஃப் த கண்ட்ரில தான் ஆரம்பிக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன்ல தான் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன்னா லைக் 1 to 20 வீக்லயே 1 to 20 டேஸ்லயே இது ஆரம்பிச்சிருது. சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆரம்பிச்சிருது இந்த சதர்ன் டிப் ஆஃப் த கண்ட்ரி, இந்த சதர்ன் டிப் ஆஃப் இந்தியா, தட் இஸ் கன்னியாகுமரியில இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் இட் கவர்ஸ் த ஹோல் கண்ட்ரி பை 15th of July, ஆல்மோஸ்ட் 2 months. ஓகே, ஆல்மோஸ்ட் 1.5 months. ஓகே, 1.5 months வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ யா, இது வந்து ஹோல் கண்ட்ரிய வந்து 15th of July முடியுது. சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்ற இந்த ஒரு கிளைமேட் வந்து 15th of Julyலே முடியுது. ஜூன்ல ஸ்டார்ட் ஆகி, ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் ஆகி ஜூலை 15th 2020 முடியுது. லைக் செகண்ட் வீக் ஆஃப் ஜூலைல முடியுது. சோ அத பத்தி நம்ம பேசுறோம். அது என்னன்னா, எந்த இடத்துல வந்து இது ஆரம்பிக்குது, எந்த டைம்ல இது வந்து ஆரம்பிக்குது, சவுத் வெஸ்ட் மான்சூன். சோ நெக்ஸ்ட் வந்து த சடன் அப்ரோச். நெக்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ஈஸியான பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா இந்த விண்ட், இந்த மான்சூன் விண்ட் எதனால நடக்குது? த சடன் அப்ரோச் ஆஃப் மான்சூன் விண்ட் ஓவர் சவுத் இந்தியா. அதாவது சடன் அப்ரோச், திடீர்னு வந்து ஒரு மான்சூன் விண்ட் வந்து சவுத் இந்தியாவை அப்ரோச் பண்ணுது வித் லைட்னிங் அண்ட் தண்டர். இப்போ நம்ம வந்து மான்சூன் சொல்ல போனா, மான்சூன் விண்ட் அப்படின்னா மான்சூன் விண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் ரெயின்ஃபால் வரும். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம சவுத் இந்தியாவுக்கு லைட்னிங் அண்ட் தண்டரோட சேர்ந்து ஒரு ரெயின்ஃபால் வருது. இடி மின்னலோட மழை பெய்யுது இந்த சவுத் இந்தியா. சோ இதுக்கு பேர் தான் the break or burst of monsoon அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மூணு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எழுதினா they will give you 2 marks. okay, 2 marks, please note it down. so next வந்து இது வந்து the southwest monsoon. next topic next point. The southwest monsoon has 2 branches, namely Arabian Sea branch and the other is Bay of Bengal branch. So இந்த southwest monsoon வந்து அந்த கன்னியாகுமரி southern tipல இருந்து ஆரம்பிச்சு ரெண்டா பிரியுது 2 branches. ஒன்னு வந்து அரேபியன் சி பக்கமா போகுது, இன்னொன்னு வந்து பே ஆஃப் பெங்கால் பக்கமா போகுது. சோ இது ரெண்டு இது இருக்கு. சோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம்ப்பா, இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோ. இந்த பாயிண்ட் மூணு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட் தான், பட் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட வச்சுதான் நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் சப் டாபிக் எழுத போறோம். சோ யா, இந்த டாபிக்ல இப்ப இதை எழுதிட்டு நான் அண்டர்லைன் பண்ணிருக்க மாதிரி அரேபியன் சி பிரான்ச் அண்ட் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணா யூ வில் கெட் ஈஸிலி மார்க். அதை பார்த்துட்டோன்னே ஓகே இவ ஏதிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிடுவாங்க. இவன் ஏதிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா அரேபியன் சி பிரான்ச். இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனா என்னன்னு நம்ம சொன்னோம், இன்ட்ரோடக்ஷன் சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து அதோட 2 டைப்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ அரேபியன் சி பிரான்ச் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ அரேபியன் சி பிரான்ச் போட்டு இந்த இடத்துல லைன் போட்டு
நல்லா போல்டு லெட்டர்ஸ்ல கேலிகிராஃபி பென்ல எழுதிக்கோங்க, அப்பதான் நல்லா அழகா தெரியும். சோ நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னா இந்த அரேபியன் நெக்ஸ்ட். So in the Arabian Sea branchல the Arabian Sea branch of southwest monsoon gives heavy rainfall to the west coast of India அப்படின்னு சொல்றாங்க. So என்னது அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூனோடைய அரேபியன் சி பிரான்ச், சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்ற ஒரு மான்சூனோடைய 2 பிரான்ச் இருக்குல்ல, அதுல வந்து அரேபியன் சி பிரான்ச் வந்து ஹெவி ரெயின்ஃபால் வந்து வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா, வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியானா கோவா அந்த பக்கம், கோவா கேரளா குஜராத் ராஜஸ்தான் அந்த வெஸ்ட் சைடு வந்து போகுது. சோ வெஸ்ட் சைட்ல வந்து நிறைய ரெயின்ஃபால் இது கொடுக்குது. சோ சவுத் வெஸ்ட் மான்சூன் 2ஆ பிரியுதுப்பா, ஒண்ணு வந்து அரேபியன் சி, இன்னொன்னு வந்து பே ஆஃப் பெங்கால். அரேபியன் சி இப்படி போகிறதுனால இந்த இடத்துல வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியால நிறைய ரெயின்ஃபால் ரிசீவ் பண்றாங்க. நிறைய வெஸ்ட்ல இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாம் நிறைய ரெயின்ஃபால் ரிசீவ் பண்றாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து லாஸ்ட் பாயிண்ட் பாரு, we don't get much rainfall from this branch. So இங்க பாரு அந்த இந்த பாயிண்ட் இருக்காது, இந்த பாயிண்ட் we don't get much rainfall from this branch. So இந்த பாயிண்ட் எழுதிக்கோ, இந்த பாயிண்டும் இந்த பாயிண்ட் எழுதிக்கோ. இதுல ரெண்டுமே முக்கியமான பாயிண்ட் தான், பட் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நான் அண்டர்லைன் பண்ணிருக்க மாதிரி எல்லாத்துக்கும் அண்டர்லைன் பண்ணிக்கோப்பா. இங்க பாரு நான் அண்டர்லைன் பண்ணிருக்க மாதிரி இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கோ, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சோ அதெல்லாம் நீ வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோ, ஓகேவா? சோ இங்க பாரு we don't get much rainfall from this branch அப்படின்ற அந்த டாபிக் எழுதிக்கோ, அந்த அந்த பாயிண்ட் எழுதிக்கோ, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரெண்டு இங்க பாரு, இங்க பாருப்பா 2 பிரான்ச் பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம்ல. சோ ஃபர்ஸ்ட் பிரான்ச் அப்படின்னா அந்த அரேபியன் சி பிரான்ச்ல 2 பாயிண்ட் எழுதிக்கோ. பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்ல 2 டாபிக் எழுதிக்கோ. நான் எப்படி எழுதிருக்கேன் பாரு, இங்க பாரு பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் அப்படின்னு போட்டுட்டு நல்லா ஒரு போல்டு லெட்டர்ல போட்டுட்டு 2 டாபிக் எதை போறோம். So the Bay of Bengal branch of southwest monsoon gives heavy rainfall to northeastern states etc. So என்ன சொல்றாங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்ற மான்சூன் 2ஆ பிரியுது. ஒண்ணு வந்து அரேபியன் சி பிரான்ச், ஒன்னு வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். இப்போ பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் பத்தி தான் பேச போறோம். ஸோ பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வந்து இந்த சைட்ல போகுது, லைக் இட்ஸ் கோயிங் பை தமிழ்நாடு கர்நாடகா அந்த சைட் போகுது, லைக் 7 சிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா பக்கமா போகுது, லைக் சைனா மவுண்டன்ஸ் பக்கமா போகுது, லைக் அசாம் பக்கமா போகுது, அப்படியே வச்சுக்கோ. சோ அந்த இடத்துல சோ சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்ற இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்பா பார்த்து வச்சுக்கோ. சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்ற மான்சூன் வந்து 2ஆ பிரியுது. ஒண்ணு வந்து அரேபியன் சி, ஒன்னு வந்து பே ஆஃப் பெங்கால். சோ ஒண்ணு வந்து இந்த பக்கமா போகுது, ஒண்ணு வந்து வெஸ்ட் பக்கமா போகுது, இன்னொன்னு ஈஸ்ட் பக்கமா போகுது. சோ ஈஸ்ட் பக்கமா போகும்போது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்னா என்னது, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், அசாம், மேகாலயா, 7 சிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, 7 சிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா, அவங்களாம் தான் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்குலாம் ஹெவி ரெயின்ஃபால் வந்து இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் கொடுக்குது. சவுத் வெஸ்ட் மான்சூன்ல இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வந்து ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்குது. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு நிறைய ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்குது, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் வேணாம், அது பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் இந்தியா. அது வேணா, அது வேணா எழுதிக்கலாம், ஆனா அதுக்கு மார்க் வருமானு தெரியல. ரெண்டுமே சேம் தான், இதுவும் சேம் தான், இதுவும் சேம் தான். இதுவும் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் பத்தி தான் பேசுறோம், இதுவும் நார்த் ஈஸ்ட் இந்தியாவை பத்தி தான் பேசுறோம். சோ இது ரெண்டுமே வந்து எழுதிலாம், பட் இது தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால நான் இதை எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏதுனாலே உங்களுக்கு மார்க் கிடைச்சிடும் இந்த பர்டிகுலர் டாபிக்ல. த மான்சூன் wind is trapped by a chain of mountains, namely Garo, காசி, ஜெயின்டா. ஓகேவா? இப்போ என்னன்னா இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வந்து எப்படி போகுது, ஈஸ்டர்ன் வாரியா தானே போகுது. லைக் பே ஆஃப் பெங்கால் இந்த சைட்ல தானே இருக்கு, ஈஸ்ட் சைட்ல இருக்கு. தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், அசாம், மேகாலயா, 7 சிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா. சோ அந்த பக்கமா தானே போகுது, லைக் ஈஸ்டர்ன் பார்ட் தானே போகுது. சோ ஈஸ்டர்ன் பார்ட் போகும்போது அந்த டிராப்டுனா என்னது, டிராப்டுனா இப்போ ஒரு போலீஸ்
தீஃப வந்து ட்ராப் பண்றாரு. இப்போ போலீஸ் தீஃப் வந்து பிடிக்கிறாரு. சோ என்னது புடிச்சு வைக்கிறது, வித்தவுட் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. சோ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மான்சூன் வெண்ட் வந்து ஈஸ்டர்ன் வழியா தானே போகுது. சோ ஈஸ்டர்ன் வழியா போகும்போது செயின் ஆஃப் மவுண்டன்ஸ் தான் ஹிமாலயன் மவுண்டன்ஸ்லயே 3 மவுண்டன்ஸ் இருக்கு. காரோ, காசி, ஜெயிண்டா, இந்த 3 மவுண்டன் கன்க்ளூஷன் பார்ட்ல நம்ம வந்து என்ன பேசுறோம் அப்படின்னா, நம்ம வந்து 2ஆ பிரியுது பாரு, அரேபியன் சி பிரான்ச் அண்ட் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் அப்படின்னு பிரியுது பாரு. இப்போ அந்த அரேபியன் சி பிரான்ச்ல 2 டாபிக்கும், பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்ல 2 டாபிக்கும், கன்க்ளூஷன்ல ஒரு டாபிக்கும், இன்ட்ரோடக்ஷன்ல 4 பாயிண்ட் எழுதிட்டோம்னா இந்த டீடைல் முடிஞ்சது. ஈஸி டீடைல். ஓவரால் about 75% of Indian rainfall is received from this monsoon. இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்ல இருந்து நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு எவ்வளவு ரெயின்ஃபால் பெர்சன்டேஜ் வந்து நமக்கு கிடைக்குது. ரெயின்ஃபால்ன்ற அந்த மழை துளி வந்து நமக்கு 75% வந்து நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் மூலியமா 75% ஆஃப் ரெயின்ஃபால் வந்து நம்மளுக்கு இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு கிடைக்குது. ஓவரால் about 75% of Indian rainfall is received from this monsoon. இதுதான் லாஸ்ட் டாபிக். இதோட இந்த டீடைல் முடிஞ்சது. சோ இது இப்ப பாத்துக்கோ. இப்ப பாத்தீங்கன்னா நான் இது எக்ஸ்பிளைன் பண்ண இதுல பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னு சொல்லி, இது ஈஸியா இருக்கா இல்ல நான் இன்னுமே ஷார்ட் ஆக்கணுமா இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணது கரெக்டா இருக்குதா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய தாட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ல நம்ம வந்து ஏதாவது மாத்திக்கணும்னா நான் மாத்திக்கிறேன். கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. we will talk about it. Thank you. Bye.